நம்ம ஓட்டுநர் சொந்தங்களே, இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, ஸ்ரீ ஜெய் பாலாஜி பூந்தமல்லி பைபாஸ் பாரிவாக்கம் ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் நியர். இந்த நம்பர்லாம் நல்லா பார்த்துக்குங்க. சென்னை ஓட்டுற எல்லாத்துக்குமே இந்த ஜெய் பாலாஜி ஆபீஸ் தெரியும். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, ஜம்ஷத்பூர்ல இருந்து நேற்று நைட்டு நான் சாரிபாக் வர்றதுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில நல்ல மழை, 2 மண்ணு வண்டி கமுந்துருச்சு, டிப்பர் கமுந்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு. ஏற்றிட்டு வந்த ரேடியேட்டரு டேமேஜ் ஆகி போச்சு. அது ஒன்றுங்களா, அந்த ரோடு பிளாக் ஆச்சு பாருங்க, மண்ணு வண்டி கமுந்து ஒரு 3 மணி நேரம் டிராஃபிக் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 12 மணி இந்த டைம் பார்க்கலாம் வந்தேன். ராஞ்சி ஜம்ஷத்பூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ராஞ்சி தாண்டி அந்த கார் ஏறி ஆகும் போது டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் டிராஃபிக். ஒவ்வொரு வண்டியாக தான் விட்டான். ஒரு வழியாக தான் அதுக்கு ரூட்டே இருக்குது. இடையில யூட்டர்ன் கிடையாது. என்கிட்ட காட்டி ஓப்பன் பண்ணி விட முடியாது ஆச்சுங்களா. இந்த ஜெயபாலாஜி ஓனர் சொன்னதுக்கு என்னங்கிறாரு, அந்த நைட்டு மழை பெஞ்சதுல தார்பாய் கீழே மாதிரி இறக்கி போட்டிருந்தேன். நம்ம டிரைவருக்குலாம் தெரியாது. ரேடியேட்டரு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. அசாரிபாக் வந்தோடனே ராம்நவமின்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்தாதான் வண்டியை விடுவேன்னு வண்டியை மறைச்சிட்டான். வண்டி கிளாஸை உடைக்க வரான், கையில் பைப்பை தூக்கிட்டு அடிக்க வரான், எண்ணெயை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க 10 பேர். இது அந்த ஆபீஸ் கணக்கில் சொன்னதுக்கு, நீ எதுக்கு இப்படி உடைச்ச, அதான் நான் உடைச்சேன் அப்படின்னு என்னைய தான் அவங்க பழி சொல்றாங்களே தவிர, அண்ணே முதல்ல காப்பாற்றி கொண்டு வந்ததே பெருசு, ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொன்னா, நீயே என்ன மயத்துக்கு உயிரோடு இருக்க, நீங்க செத்து தொலைய வேண்டியானா அப்படின்னு சொல்லி தரக்குறைவா அந்த ஜெயபாலாஜி ஓனர் என்ன ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. பதிலுக்கு நானே அந்த ஆளை பிடிச்சி பேசினேன். ஏன்னா நாங்கள் வண்டி போறனால தான் அவனுக்கு அங்கே ஆபீஸ்ல வருமானம் வருது. லோடு போய் வரங்காட்டி அந்த ஆளுக்கு வரவு செலவு நடக்குது. இப்போ நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள், இனிமேல் ஜெயபாலாஜி சென்னையில் இருக்க பூந்தமல்லி ஜெயபாலாஜிக்கு யாரும் போகாதீங்க. சென்னை வந்தா என்னைய அடிப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ நேரில் வாடா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னா. சென்னை போறேன், பூந்தமல்லியில் என்ன நடக்குதோ அதையும் நான் இந்த அடுத்து நான் வீடியோவில் போடுறேன், என்னோட ஐடியிலையும் நான் போடுறேன். சரிங்களா. நம்ம யார்ட்டையும் திருடல, பொய் சொல்ல, 10 ரூபா யார்ட்டையும் நம்ம ஏமாத்தி சம்பாதிக்க கிடையாது. இந்த காக்கி சட்டைக்கு மரியாதை, இந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து நான் என்னைய போல நல்ல எண்ணம் உள்ள எல்லா டிரைவரும் இருக்காங்க. ஒரு சில தற்கூரிக்கெல்லாம் நான் சொல்றது புரியாது, அவனுங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்ம சென்னை ஓட்டுற டிரைவர் இனிமேல் ஜெயபாலாஜிக்கு யாரும் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, கிராசிங் அதிகம், கமிஷன் அதிகம், இந்த ஆளு அதிகமா திருடன் அவன் தான். என்ன கேட்கறான், நீ சரி பார்க்கல லோடு இறக்கிட்டு நான் வெளியில வந்து நிக்கிறேன். நோ என்ட்ரி, இந்த ஊருக்குள்ள இப்போ நோ என்ட்ரியா. நைட்டு 9 மணிக்கு தான் வண்டி விடுவான்ட்டாங்க. முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா மகாராஷ்டிரா வண்டி. இந்த வண்டிக்கார தான் நைட்டு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருன்னு. ஏன்னா வரும்போது நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன். ராமநவமிக்கும் இந்த லோக்கல்கார 500 1000 கொடுத்தாதான் வண்டி விடுவேன்னு சண்டை கட்டுறான், நம்மள அடிக்கிறான். தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரன் சுதந்திரமா வந்து சுத்திட்டு போறான், எல்லாம் பண்றானுங்க. இதே நம்ம ஒரு தமிழனுக்கு வெளியில வந்தா இந்த பிரச்சனைய நம்ம ஊர்ல இருக்க யாரும் கேட்க போறது இல்ல. லோடு ஏற்றி விட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கார என்ன சொல்றான், வண்டியை பொருளை காப்பாற்ற முடியல, நீ எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு என்னையும் சேர்ந்து பேசலாம். இப்போ வண்டியை கண்ணாடி அடிச்சு உடைக்க வரான், சைடு முறை உடைக்கிறான், என்னைய பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. உயிர் தப்பிச்சு நான் வந்ததே பெரிய விஷயம். இதுல மெட்டீரியல் என்ன டேமேஜா அதுக்கு டெபிட் போட்டுக்க, இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்க. வண்டி போனா இன்சூரன்ஸ்ல வந்துடும், ஆனா உயிர் போனா வருமா? எல்லாம் இந்த லோடு ஏற்றி விடுற ஆபீஸ்காரங்க தருவாங்களா? சென்னையில ஜெயபாலாஜி ஆபீஸ்ல ஏத்துனேன், எனக்கு அந்த ஆள் கொடுத்த மரியாதை இதுதான். இனிமேல் அவனை அப்படிதான் பேசுவேன், போயா அவனை தான் பேசுவேன். என்ன கெட்ட வார்த்தையா போன்ல கழுவி ஊத்துனேன், ஆனா வீடியோல அப்படி பேச எனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி பேச வச்சா பேசுவேன். இப்ப இவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி உயிரோட இருக்கேன். என்னன்றான், நீ எல்லாம் என்னத்துக்கு வண்டி ஓட்டுற, போய் மாடு மேய்க்க போய் சொல்லி கேட்கறான். 13 வயசுல இருந்து டிரைவர் நான். 13 வயசுல வண்டி பழகி இப்ப வயசு 31 ஆகுது. 17 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச ஒரே பேரு மாடு மேய்க்கிற கூட நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்றான். செட்டிங் லோடு போடுறது ஆபீஸ்காரன், வண்டி ஓனர் கம் டிரைவரு ஒன்னா அவங்க பிரச்சனை இல்லை.
நம்ம டிரைவரு வண்டி ஓனரு கலெக்ஷன் வரல, 1,00,000 ரூபா வேணும், 1,50,000 ரூபா வேணும் ஒரு நாட போனா, அவன் போற 2 செட்டிங் 3 செட்டிங் ஏத்தியும் அவன் அனுப்பி போடுறாங்க. நம்மளும் ஏத்திக்கிட்டு மெதுவா உருட்டிக்கிட்டு தான் வரோம். 40-50 ரூபா தள்ளி உருட்டிக்கிட்டு தான் வர்றோம். பைபாஸ் தானே அந்த ஆபீஸ்காரன் போட்டு கொடுத்துருக்கானா, இல்ல தாத்தன் பாட்டை முப்பாட்டை எதுவும் பைபாஸ் போட்டு கொடுத்துருக்கானா? ஊர்ல தமிழ்நாட்டுல இருந்த நேரம் இங்க வந்து டாப் நிப்பாட்டுற மாதிரி வழியில எத்தனை டோல் கேட்டு, எவ்வளவு டிராபிக், எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கரு, ரோடு எவ்வளவு மோசமா இருக்கு, லைன் ஓட்டம் நம்ம டிரைவர் எல்லாத்துக்குமே தெரியுது. இப்ப இவ்வளவு மட்டமா பேசுற அளவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஏன்னா நான் போடுற வீடியோ பதிவு எல்லா ஓட்டுநருக்கும் சேர்ந்துதான், எல்லா டிரைவரும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது உண்மைன்னு உணர்ந்து பாக்குறவங்க நான் சொல்றது உண்மையை நம்புவாங்க, அனுபவிச்சவங்க நம்புவாங்க நான் சொல்றது உண்மைன்னு. புரியாதவன்